தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. புத்த 2வது முறையாக வருவேன். அவங்க தான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கலந்து பேசலாம். இந்த ஸ்தலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முன்னவே விவரம் இல்லாத கூட இந்த பக்கம் நான் வந்திருக்கிறேன். தினத்தந்தியில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். சுசமாக வந்தேன் 83 84. பொதுவாக பகவான் சம்பந்தத்தோடு இருக்கிறதுங்கிறது வாழ்வோத நிலை. அதாவது பகவானே தேர்வு செய்யலாம். கிருஷ்ணரே பொறுக்கி எடுத்தவங்களுக்கு தான் அந்த பக்திங்கிறது வரும். பக்திக்குள்ள அன்பு இருக்கு, அறிவு இருக்கு, உழைப்பு இருக்கு. அப்போ நாம பகவான்கிட்ட விவரம் இல்லாமல் பக்தியாக நடந்துக்கிட்டா கூட அவர் நமக்கு முதல்ல காட்டுறது குருவை தான் காட்டுறார். குரு மூலமாக தான் நமக்கு எல்லாம் சித்திக்கும். குரு அதுக்கப்புறம் இறைவன்ட்ட நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குறார். அதுக்கு நமக்கு தெளிவு இருக்காது. அந்த கடவுள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியாது. ஆனால் அதை உணர்த்துறது குருநாதர் தான் உணர்த்துறார். முதல்ல சாமி கும்பிட்றவங்க எனக்கு நல்ல குருநாதர் அனுப்புன்னு வேண்டாம். குரு கிடைச்ச பிறகு அவர் இறைவனை நமக்கு தெளிவுபடுத்துவார். பகவான் மாதிரி கருணை உள்ளவர் உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால தான் கருணை மாமுகில் அப்படின்னு நேற்று கூட பாடணும். பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாடும் நம்பிடாதுன்னு பாட்டு. அதில் வரும், அனைவரும் கூடி அவர் புகழ் பாடி நிர்மலை யமுனா நதியினில் ஆடி வனம் வனம் திரிந்து வரதனை தேடி அனுதினம் அமுதனை தரிசனம் செய்த அந்த நாளும் வந்திடாது இப்படி பாட்டில் நம்ம கேட்கணும். அப்போது முதல்ல கடவுள்கிட்ட குருவை தான் கேட்கலாம். அடுத்த குரு வந்த பிறகு அவர் கடவுளை நமக்கு அறிவுரை செய்வார். அது மாதிரி தான் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். எப்படி போன முறை வர்றபோது ஏதோ ராமன் சபரி பற்றி பேசணும், சபரி மாதாஜி தான் பேசணும். நிறையா நமக்கு அந்த குரு நிமித்தமாக நிறைய சம்பவங்கள் நமக்கு சாஸ்திரங்கள் இருக்கு. சரி, ராமானுஜர் வர்றதுக்கு முன்னாடி அப்போ இருக்க பிராமணர்கள்லாம் ஸ்மிருதி ஸ்ருதி இதுகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் புராணங்கள் அவங்க பொருட்படுத்தலை. ராமானுஜர் வந்த பிறகு தான் புராணங்களுடைய முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்தாங்க. நிறையா புரட்சி செய்தாங்க. புரட்சிங்கிறது அறிவை சரியான திசைக்கு கொண்டு வரது தான் புரட்சி. அது ராமானுஜர் நிறையா பாடுபட்டு செய்தாங்க. நாம் வைஷ்ணவத்தில் எல்லாருக்கும் நாம் இயற்கையாகவே அவங்களுக்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம். யாரும் விடுபட்டு இல்லை, கடன்பட்டு தான் இருக்கோம். ஒரு கடன் அப்படிங்கிறது அடைப்பட்டால் மட்டும்தான் விடுதலை. ஆனால் இது அடைபடா கடன். அதனால தான் நாம் நம்மளை அட்ரஸ் பண்ணுற போது தாசன், அடியே, தாசானு தாசன் அப்படின்னு நம்மளை அறிமுகம் செய்கிறோம் ஒருத்தர். இலங்கைக்கு அனுமன் வரும்போது அனுமனை கெட்டி தான் இழுத்துட்டு வந்தாங்க. ராவணன் ஆணவத்தோட கேட்டான், யாருடா நீன்னு சொல்லி அதட்டி கேட்டான். அப்போ அவர் நெஞ்ச மலர்த்திட்டு அவர் சொல்கிறார், தன்னுடைய வாழை எடுத்து பூமியில் ஓங்கி ஒரு அடி அடித்தார்.